6ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 6:11. சீக்கிரம் வாசி. அப்படியே நீங்களும், நல்ல கவனிங்க, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களா. நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன். மரித்த மனுஷன் செயல்பட முடியாதது போல பாவத்துக்கு யாரெல்லாம் மரித்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே பாவம் ஒரு நாளும் செயல்பட முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொள்ளணும், நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள். யாருக்குள்? ஆமா, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள், பழைய காரியங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் அவனை விட்டு ஒளிந்து போயிற்று. ஆமென், அல்லேலூயா. அப்ப நியாயத்தீர்ப்பு நாளில் நான் புது சிருஷ்டியாக்கப்பட வேண்டுமானால், புதிய மனுஷனாய் இருக்க வேண்டுமானால், ஆமென், நான் புதிய மனுஷனாய் தேவனுக்கு முன்னாடி அப்பழுக்கற்றவனாய் நிற்க வேண்டுமானால் என் சிந்தனை முழுவதும் என்ன இருக்கணும்னா, நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இனி நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். ஆமென். யாருக்காக பிழைச்சிருக்கிறேன்? ஆமா, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, அல்லது என் பதவிக்காக, அல்லது என்னுடைய ஃபியூச்சருக்காக நான் பிழைச்சிருக்கல. நான் என் பிழைச்சிருக்கிறது எல்லாம் பாவத்துக்கு மரித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும்போது அவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ, என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ, என்னெல்லாம் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு போதித்தாரோ, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தின்படி வாழுகிற மனுஷன் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். அதில் கொஞ்சம் விலகினாலும் அவன் எங்க இல்லை? கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. அல்லேலூயா. அப்போ பாவத்துக்கு மரித்து நான் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவராகிய தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சிந்தனை என்னைக்கு நம்ம வரும்போது நியாய தீர்ப்பு நமக்கு இல்லை. ஆமென்.